ஆர்டிஐ திட்டத்தை 2013-14 கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தியதால் இது அதிமுகவின் திட்டம் என நினைத்துக் கொண்டு எங்களை பழிவாங்குவது போல் நாங்கள் எண்ணுகிறோம். ஏனென்றால் ஆர்டிஐ திட்டத்திற்காக வருடத்திற்கு வெறும் 450 முதல் 500 கோடி மட்டுமே ஒதுக்க வேண்டியுள்ளது. இதற்காக வருடத்திற்கு 4.5 லட்சம் குடும்பங்களில் சேர்ந்த ஏழை மாணவ மாணவர்கள் பயணிக்கின்றனர். அந்த 450 கோடியில 250 to 260 கோடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்க வேண்டிய அமௌண்ட், 180 கோடி மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும். அது வெறும் 180 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தராதுக்காக 4.5 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த ஏழை மாணவர்களை பழிவாங்குறாங்க. அதை பழிவாங்குறது வந்து மாணவர்களை பழிவாங்குறாங்களா அல்லது அதிமுக திட்டத்தில் கொண்டதுனால, அதிமுக ஆட்சியில் கொண்டதுனால அதிமுக திட்டம் அடிச்சுட்டு அதை நிப்பாட்ட முயற்சி பண்றான்னு தெரியல. இந்தியா முழுவதும் ஆர்டி திட்டம் நடைபெறுது. இன்னைக்கு ஆர்டி திட்டம் நடைபெறாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு அரசு. இதை வந்து மிகுந்த அழுத்தம் கொடுத்து, வரும் சட்டசபை கூட்டத்தொடரிலேயே மிகுந்த அழுத்தம் கொடுத்து இந்த ஆர்டி திட்டம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை பெற்றுத்தரும்படி மாண்புமிகு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர்களை எங்களது தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.